வெல்கம் டு ஆஹா ரெசிபிங்க. இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது சிக்கன் 65ல் வந்து பாசுமதி ரைஸில் பிரியாணி. அதுக்குள்ளே தேவையான இன்க்ரீடியன்ட் வந்து இப்போ நம்ம சிக்கன் வந்து ஒரு 600 கிராம்ஸ் 600 கிராம் வாங்கி அது வந்து என்னென்ன போட்டு பேட்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முட்டையோடைய ஒயிட்டு, அப்புறம் வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு, மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு, ஜீரகத்தூள் வந்து ஒரு டீஸ்பூனு, மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூனு, தயிர் ஒரு 50 ml தயிர், ஒரு லெமனு, அப்புறம் வந்து ஒரு ஊறுகாய் வந்து இந்த லெமன் ஊறுகாய் வந்து ஒரு 5 ரூபா சின்ன ரூபா பாக்கெட்டில் ஒரு பாக்கெட், அது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். அது இது எல்லாம் போட்டு நம்ம வந்து நல்லா பேட்டர் பண்ணி வச்சுருக்கோம். பேட்டர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆகிடுச்சு. இப்போ இந்த பேட்டர் பண்ண சிக்கன் வந்து பொரிக்கிறதுக்கு முன்னாடி கிரேவிக்கு உண்டான பிரியாணிக்கு உண்டான மசாலா ரெடி பண்ணிக்கிறோம். இது வந்து ஆனியன் வந்து ஒரு பெரிய ஆனியன்னு எடுத்து நம்ம அதை நல்லா நைஸாக வெட்டி அதை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் ஆனியன் கட் பண்ணது வந்து ஒரு பெரிய ஆனியன்னு, 4 பச்சை மிளகா, தக்காளி ஒரு 3 தக்காளி, மல்லி புதினா, அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. மசாலாக்குள்ள தூள் வந்து மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனு, மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு, மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூனு, ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு போட்டு நம்ம ஸ்பெஷலாக வந்து இந்த பிரியாணிக்குன்னு ஒரு மசாலா. அந்த மசாலா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு 8 ஏலக்காய், 8 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, கொஞ்சோண்டு கல்பாசி, ஜாதிக்காய் ஒரு சின்ன பீஸு, ஜாதிக்காய் உடச்சி 1/4 கிளாஸ் ஜாதிக்காய், ஜாதி பத்திரி, இதெல்லாம் போட்டு ட்ரையாக நம்ம பவுடர் பண்ணி வச்சுட்டோம். இப்போ தயிர், அப்புறம் ரைஸ் வந்து ஒரு 1/2 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா அலசிட்டு சோக் பண்ணி அதை ஊற வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம வந்து சிக்கன் வந்து நம்ம பொரிச்சு எடுத்துப்போம். இப்போ வந்து அரிசி வந்து குக் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வெசலில் வந்து நல்லா தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க விட்டுட்டு, அந்த நல்லா தண்ணி கொதி வந்த பிறகு அந்த அரிசியை வந்து 3/4 பதத்துக்கு நம்ம 60% வெந்த பிறகு எடுத்து தான் நம்ம தம்மில் போட போகிறோம். இப்போ அந்த அரிசி வேகத்துக்கு நான் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கோம். அது ஒன்றும் கொதி வரல. அது மேலே வந்து இப்போ வந்து ஒரு அந்த இலை, பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது போட்டோம். இப்போ நம்ம சிக்கனை வந்து நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. ரொம்ப டீப் ஃப்ரை எடுக்காமல் ஒரு 70% குக் ஆனால் போதும். ஏன்னா நம்ம வந்து இதில் கிரேவி தானே பண்ண போகிறோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த மெயின் பேஸ் கிரேவிக்கு இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. இதை வந்து ஆயில் வந்து இப்போ நம்ம 1/2 கிலோ எடுத்துருக்கோம். 1/2 கிலோவுக்கு வந்து 125 ml ஆயில், அதை நம்ம வந்து ஊற்ற போகிறோம். ஆயில் ஊற்றி வச்சு நல்லா எண்ணெய் காயட்டும். காஞ்ச பிறகு நம்ம அந்த வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, இது மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ரை பண்ண சிக்கனை போடணும். இப்போ வந்து நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ அரிசிக்கு தேவையான தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. அதுக்குள்ளே நம்ம வந்து பேஸ் கிரேவி எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஆனியன் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஊற வச்சுருக்க அரிசி போட்டாச்சு. அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடணும். ஏன்னா உப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாக போடணும். தண்ணி வடிகட்டுறதுனால உப்பு வந்து கொஞ்சம் அளவு கூட தான் போடணும். உப்பு போட்டுட்டு நல்லா வெந்த பிறகு உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரிசியை வந்து வடித்து போடணும். கொஞ்சம் உப்பும் போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம நல்லா கிளறி விடுவோம். கொஞ்ச நேரம் வேகட்டும். அது கிரேவி ரெடி பண்ணிவிட்டுருக்கோம். தக்காளி, அப்புறம் பச்சை மிளகாய், கொஞ்சம் பெரிய பாத்திரம் எடுத்துருக்கோம். ஏன்னா வந்து அரிசி உடையாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் பெரிய பாத்திரம். கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு அப்புறம் தயிர், அப்புறம் இந்த மசாலா. சரி. இந்த மசாலா எடுத்து வச்சுருக்கோம்ல, மசாலா அந்த அளவுப்படி போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் கலர் நல்லா டார்க்காக வரும். அவசரப்பட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. ஸ்பெஷல் மசாலா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல, பட்டை, கிராம்பு, முந்திரி, ஏலக்காய் இதெல்லாம் போட்டது. அது அப்போ தான் அந்த பிரியாணிக்கு அந்த ஃப்ளேவர்ஸ் வரும். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஒரு 2
டீஸ்பூன் மல்லிக்கு வேணும். இந்த கிரேவியில் வந்து நம்ம 65 நம்ம பொரிச்சு வச்சுருக்கதை போட போகிறோம். இந்த கிரேவிக்கு தேவையான கொஞ்சம் நம்ம அதில் சுடு தண்ணி ஊற்றுவோம். அப்போ தான் கிரேவி வரும். கொஞ்சம் அரிசி வேக வச்ச தண்ணி அதில் ஊற்றி இது மேலே இப்போ நம்ம வடித்து வச்ச அரிசியை மேலே நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம ரைஸ்லாம் போட்டாச்சு. இப்போ நல்லா சமப்படுத்தி விட்டுட்டு இப்போ இந்த மேலே வந்து பாத்திரம் போட்டு நம்ம மூடிட போகிறோம். மேலே வந்து நெய் வந்து ஒரு 3 டீஸ்பூன் வந்து நெய் வந்து ஒரு அவ்வளோ. இப்போ நம்ம வந்து தம் போட்டாச்சு. கீழே வந்து ஒரு ஹெவியான ஒரு தோசைக்கல் வச்சு அது மேலே இந்த வெசல் வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் வந்து ஒரு 10 நிமிஷம், அப்புறம் சிம்மில் ஒரு 10 நிமிஷம், மொத்தம் 20 நிமிஷம், அப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணிடணும். ஓகேங்க. அதெல்லாம் இப்போ அடுப்பில் தம் முடிஞ்சு எல்லாம் எடுத்து வெளியே வச்சாச்சு. மேலே வந்து இந்த ஃப்ரைட் ஆனியன் போட்டாச்சு. இப்போ அதை கிளறி விடுவோம். நல்லா ஆவி பறக்குது. இந்த ஆவி பறந்தால் தான் நல்லா தம்மில் இருந்ததுன்னு நம்ம அது முடிவு பண்ண முடியும். இப்போ எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். ஹேவ் எ நைஸ் டே.